வெல்கம் டு மை சேனல் லைஃப் ஆஃப்டர் 50. ஸோ நான் வீடியோ எடுக்கலான்னு ஆரம்பிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பசங்க வந்துடுவாங்க. வாசல்லேருந்து ஒரே குய்யாமையான சவுண்டு கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்காக. ஸோ அதனால் அவங்களுக்கெல்லாம் ஃபுட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் அமுச்சு விட்டுட்டு தான் நான் அப்புறம் அடுத்த வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். இந்த குட்டி பார்த்திங்கனாக்க என்கிட்ட வரும்போது பாவம் நல்லா இருந்தது. திடீர்னு பார்த்திங்கனாக்கா எங்கேயோ கீழே விழுந்து ஃப்ராக்சராக இருந்தது. ஸோ அதுக்கு வந்து கட்டெல்லாம் போட்டு 1 மாதம் கட்டெல்லாம் போட்டு நான் தான் பார்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ வீட்டில் தான் அது படுத்துக்கும், வெளியில் போயிட்டு வரும். ஸோ இவங்க எல்லாரையும் அடாப்ஷனுக்கு வந்து கொடுக்கணும். அது வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு, ரொம்ப கஷ்டமான விஷயம் கூட. ஏன்னா இத்தனை நாள் வளர்த்துட்டு அதுக்கு எல்லாமே பண்ணிவிட்டு நம்ம கொண்டு போயிட்டு அடாப்ஷனுக்கு கொடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் வேறு ஆப்ஷன் இல்லை, நம்ம ஃப்ளாட்ஸில் இருக்கிறனால மற்றவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம வளர்க்குறதுங்கிறது வேறு, தனி வீட்டிலேருந்து வளர்க்குறதுங்கிறது வேறு. பட் ஃப்ளாட்ஸில் இருக்கும்போது மற்றவங்களுக்கும் ப்ராப்ளம் வரக்கூடாது. ஸோ இது அடாப்ஷனுக்கு இன்னும் எங்களுக்கு டைம் இல்லை. போய் அது அத்தனையும் கிட்டத்தட்ட 6 குட்டி இருக்குது, அத்தனையும் கொண்டு போய் அடாப்ஷனுக்கு கொடுக்கணும். ஸோ இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கனாக்கா பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னா, நான் வந்து ஜஸ்ட்டு சாலட், குக்கும்பரும் கேரட்டும் சாலட் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பொமோகிரனேட் சாப்பிட்டேன். அப்புறம் அன்றைக்கி பண்ணின சோயா சங்க்ஸில் வந்து கட்லெட் அந்த மாவு இருந்தது. ஸோ அது ஒரு 4 கட்லெட் வந்தது. ஸோ அதை நான் சாப்பிட்டுட்டேன். ஸோ அவருக்கு ஹஸ்பண்டுக்கு வந்து நேற்று வச்ச சாம்பார் இருந்தது. ஸோ அதுவும் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வந்து கோஸு கேரட்டு பீஸ்லாம் போட்டு கறி அது பண்ணி அவர் காலம்புற சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கு வந்து லெமன் ரைஸ் அண்டு உருளைக்கிழங்கு கறி. ஸோ அது பண்ணி அவருக்கு பேக் பண்ணி அவர் ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. ஸோ எனக்கு மட்டும் தானே லஞ்சு, அதனால் நான் வந்து ஜஸ்ட் இன்றைக்கி வந்து திணையில் வந்து கிச்சடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா டயட் மெனுவாகவும் இருக்குமேங்கிறதுனால திணையில் கிச்சடி பண்ணலான்னு சொல்லிட்டு மார்னிங்கே ஊற வச்சுட்டேன். ஸோ தினை ஒரு மெஷர்மெண்ட் 1 கப்பு எடுத்துனேனாக்க பைத்தம்பருப்பு 1 கப்பு. ஸோ அதை எடுத்து மார்னிங்கே வந்து ஊற வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா சரி இந்த வேலை எல்லாமே முடிச்சிடலாம், நமக்கு சூடாக சாப்பிட்டுக்கலாம் சமைச்சிக்கலாங்கிறதுனால இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு வேலையை ஆரம்பித்தாச்சு. ஸோ இந்த பாட்டிலில் நான் வந்து பார்த்திங்கனாக்கா டீடாக்ஸ் வாட்டர் தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னாக்கா குக்கும்பர் கட் பண்ணி போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் லெமன் கட் பண்ணியிருக்கேன், அப்புறம் கொஞ்சம் புதினா, இஞ்சி, அப்புறம் ஜீரகம், இது எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு 2 லிட்டர் தண்ணியில் வந்து ஊற வச்சாச்சு. அது நல்லா ஊறிட்டே இருக்கும். நமக்கு எப்போல்லாம் தண்ணி தாகம் அடிக்கிறதோ இந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கும் வந்து டீடாக்ஸ் வாட்டர் தான் இது. ஸோ டாக்ஸிக் ஏதாவது நமக்கு இருந்தது அப்படின்னா கூட எல்லாமே வெளியில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த வாட்டரை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப எஃபெக்டிவாக நமக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பாத்திரம் நிறையா இருந்தது. ஒருத்தர் 2 பேர் தான் சமையல், இன்றைக்கி சமையலும் ரொம்ப கிடையாது. ஆனால் எப்படி தான் பாத்திரம் வந்து விழுமோ தெரியாது, அவ்வளோ பாத்திரம் இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் மேடையெல்லாம் துடைச்சி எல்லா வேலையும் பண்ணியாச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பாத்திரம் தேய்க்கிறது வந்து ரொம்ப பிடிச்ச வேலை. எத்தனை பாத்திரம் இருந்தாலும் நான் வந்து பாத்திரம் தேய்ச்சிருவேன். அதுபோல் துணி உணர்த்துறது, துணி மடித்து வைக்கிறது, இது ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு பிடிக்காத ஒரே இதுனாக்கா இந்த பாத்திரத்தை வந்து எடுத்து வைக்கிறது தான் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. மற்றபடி எத்தனை பாத்திரம் கொடுத்தாலும் நான் வந்து தேய்ச்சிருவேன். இப்போ எங்கே போனாலுமே வந்து என்னோடய டியூட்டி வந்து பாத்திரம் தேய்க்கிறதா தான் இருக்கும். ஏன்னா அது ரொம்ப பிடிச்ச வேலைங்க தான். அதை இழுத்து போட்டுட்டு நான் எங்கே போனாலுமே அதை பண்ணிவிடுவேன். ஸோ எத்தனை பாத்திரம் இருந்தாலுமே நான் வந்து தேய்ச்சி வச்சுருவேன். ஸோ நீங்களும் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி எந்த மாதிரி வேலை வந்து பிடிக்கும், எது பிடிக்காது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வீடு பெருக்கி தொடச்சி ஸோ அந்த வேலை ஃபுல்லாகவே ஆகிடுது. ஸோ கிச்சனும் ஃபுல்லாகவே நம்ம வந்து நீட் பண்ணியாச்சு. ஸோ இன்பிட்வீனில் வந்து பார்த்திங்கனாக்கா பூசணிக்காய் ஜூஸை வந்து அடைச்சி வச்சுருந்தேன். சரி அதை குடிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு பூசணிக்காய் ஜூஸ் வந்து குடித்தாச்சு. மார்னிங் வந்து ஜீரகம், பட்டை அதெல்லாம் போட்டு ஏர்லி மார்னிங் ட்ரிங்க்கு அதை குடிச்சிட்டேன். அப்போ வந்து பூசணிக்காய் ஜூஸை குடிக்க முடியல. சரி இப்போ வந்து டீக்கு பதிலாக கொஞ்சம் பூசணிக்காய் ஜூஸை குடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பூசணிக்காய் ஜூஸையும் வந்து குடித்தாச்சு. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா சரி கிச்சடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு கிச்சடிக்கு எல்லாமே நறுக்கி வச்சுட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பைத்தம்பருப்பு தினையும் வந்து ஊற வச்சுட்டேன். ஒரு மினிமம் ஒரு 2 மணி நேரம் ஊறினா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம், இஞ்சி, அதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா 1 போட்டிருக்கேன், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் பீன்ஸு இல்லை அதனால் வந்து கொத்தரவங்காய், கேரட்டு, பட்டாணி போட்டிருக்கேன், புளி தண்ணி, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நான் 2 கப்பு வந்து மெஷர்மெண்ட்டு 2 கப்பு நான் எடுத்திருக்கேன். 1 கப்பு வந்து அரிசி அப்படின்னா தினை அரிசி வச்சுருக்கேன்னா 1 கப்பு வந்து பைத்தம்பருப்பு. ஸோ 1க்கு 3 தண்ணி. இப்போ வந்து 6 தண்ணி நான் விட்டுருக்கேன், புளி தண்ணியும் சேர்த்து மொத்தமாக 6. ஸோ இதில் வந்து குக்கரில் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து கடுகு, நல்லா இது காஞ்ச பிறகு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, நிலக்கடலை. ஸோ எங்களுக்கு வந்து நிலக்கடலை எல்லாத்துலேயும் நான் வந்து போடுவேன், அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு நிலக்கடலை.
ஸோ அதனால் எல்லாத்துலேயுமே நிலக்கடலை ஒரு கொஞ்சமாவது நான் வந்து நிலக்கடலை வந்து போட்டுடுவேன். ஸோ அது உடம்புக்குமே நல்லது இல்லையா? ஸோ ப்ரோட்டீன் ஜாஸ்தி, அதனால் அதையுமே வந்து போட்டுறது. ஸோ கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கடலப்பருப்பு, நிலக்கடலை போட்டு நல்லா வறுத்துட்டு அதுலேயே வந்து நம்ம நறுக்கி வச்சுக்கிற இஞ்சி அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, வெங்காயம், தக்காளி அதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். ஸோ நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறமா வந்து நறுக்கி வச்சுருக்கிற கொத்தவரங்காய், இது கேரட்டு, பட்டாணி, ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும். ஸோ உங்களுக்கு வந்து பீன்ஸ் ஆக்சுவலி என்கிட்ட இல்லை, நான் இருக்குன்னு நினச்சிட்டு பார்த்தேன், பீன்ஸ் இல்லை, கொத்தவரங்காய் தான் இருந்தது. சரி பீன்ஸுக்கு பதிலாக கொத்தவரங்காவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொத்தவரங்காவையும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் பெருங்காயம் இதில் நான் போட மறந்துட்டேன், பட் பெருங்காயம் போடுறது ரொம்ப நல்லது. ஸோ பெருங்காயமும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். அவ்வளோதான். சாம்பார் பொடி போடணும். சாம்பார் பொடியும் கொஞ்சம் போட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி சாம்பார் பொடி, ஏன்னா பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி சாம்பார் பொடியும் கொஞ்சம் போட்டுட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன்னாக்கா, நார்மலாக குக்கரில் பண்ணுறதா இருந்தால் ஸ்டீம் வந்த பிறகு வெயிட்டு போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் எதுவாக இருந்தாலுமே, அரிசி உப்புமா, புளி உப்புமா எதுவாக இருந்தாலுமே இதில் தான் நான் பண்ணுவேன். ஸ்டீம் வந்து வெயிட்டு போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னாக்கா ரெடி ஆகிடும். ஸோ அந்த மெத்தடு தான் நான் வந்து பண்ணுறது. ஸோ இன்றைக்கி வந்து அந்த மெத்தடு தான். ஸோ புளி தண்ணி எல்லாமே கரைச்சி விருந்தில் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுட்டு நல்லா இது பண்ணியாச்சு, மூடி வச்சாச்சுன்னா ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து நல்லா நெய்யை விட்டு நம்ம கொஞ்சமாக, ஏன்னா நெய்யும் உடம்புக்கு நம்ம சேர்த்துக்கணும் இல்லையா, ஸோ நெய்யும் கொஞ்சம் விட்டு அதுக்கப்புறமா வந்து சுட சுட சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லது. திணையுமே வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. திணை மில்லட் எல்லாமே வந்து வெயிட் லாஸ்க்குமே ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி திணை கிச்சடி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா சுட சுட நெய்யும் விட்டுட்டு நம்ம சாப்பிட்டோம். நெய் இல்லாட்டினா உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணும்னா நல்லெண்ணெய், நான் வந்து தாளிச்சிக்கிறதே வந்து நல்லெண்ணெயில் தான் தாளிச்சிருக்கேன். ஸோ அதனால் தனியாக வந்து நல்லெண்ணெய் விடணுங்கிறது இல்லை, வெறுமனே வந்து நெய் மட்டும் விட்டுட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து இந்த திணை இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இது எடுத்தாச்சு. வெயிட்டை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அட்டகாசமான திணை கிச்சடி வந்து ரெடி. இதுக்கு மேலே நம்ம கார்னிஷ்க்கு வந்து கொஞ்சம் கொத்தமல்லி வாசனைக்கு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கிளறிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அருமையான கிச்சடி வந்து ரெடி. நல்லா ஹெல்த்தி ரெசிபி, இதுவும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி என்னோடய லஞ்சு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கிச்சடி, அப்புறம் குக்கும்பர், அதுக்கப்புறம் வந்து கேரட்டு, இது அப்புறமா காலம்பரை பண்ணின கோஸ் பட்டாணி கறி இருந்தது, கேரட்டு போட்டு கறி இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு கப்பு தயிர். ஸோ தயிர் எனக்கு நிறையா சாப்பிட முடியல, ஏன்னா இதுவே எனக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்தது இல்லையா, ஸோ அதனால் இதுவே சாப்பிட முடியல. அப்புறம் கொஞ்சமாக தயிர் போட்டு என்னோடய இது வந்து லஞ்ச் வந்து எனக்கு வந்து ஓவர். நாங்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கனாக்கா தரையில் உட்காந்து சாப்பிட்ற பழக்கம்தான். நான் டைனிங் டேபிள் வச்சுக்கல, பர்பஸாக வேண்டான்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள் வச்சுக்கல, ஏன்னா அப்போ தான் தரையில் உட்காந்து சாப்பிட்ற பழக்கம் இருக்கும் அப்படின்னு. அதுக்கு பதிலாக நாங்கள் வந்து ஊஞ்சல் போட்டுட்டோம். எய்தர் வந்து ஊஞ்சல் ஆறு டைனிங் யோசித்தோம், எங்களுக்கு ஊஞ்சல் தான் வேணுமா இருந்தது, ஸோ ஊஞ்சலை போட்டுட்டோம். ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து டைனிங் டேபிளில் உட்காந்துக்காமல் தரையில் உட்காந்து சாப்பிட்ற பழக்கத்தை நான் வந்து கொண்டு வந்தால் நமக்கு முத்திக்கலாமே ரொம்ப நல்லது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பை பை.